ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் கிரிப்டோ டியூட்டோரியல்ஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரியா லேப்ஸ் ஏர்ட்ராப் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ரீசெண்டாக வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது, நிறைய பேர் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஏர்ட்ராப்புக்கான ப்ரொசீஜர் என்ன, ஸோ இதில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம லாஸ்ட்டாக பார்த்த வீடியோவில் வந்து ஃப்ரீ ஏர்ட்ராப் வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். ஆனால் இந்த ஏர்ட்ராப் வந்து மினிமம் வந்து ஒரு $10 வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும் தான் இதில் வந்து ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிறனால உங்களோட ஓன் ரிஸ்கில் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா ஜஸ்ட் வந்து லீவ் பண்ணிக்கலாம். சரியா? சரி, ஓகே. இதுக்கான ப்ரொசீஜர் நான் இப்போ தான் ரீசெண்டாக ஜாயின் பண்ணேன். நான் எப்படி ஜாயின் பண்ணேன் அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பார்த்தீங்கன்னா ரியா லேப்ஸ், இது வந்து பெர்பச்சுவல் டெக்ஸ், அதாவது டீசென்ட்ரலைஸ் லிவரேஜ் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு 10 டேஸுக்குள்ளாடி வந்து லான்ச் ஆக போகுது. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஏர்ட்ராப்புக்கான ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து உங்கள்கிட்ட யூஎஸ்டிசி இருக்குது, அதாவது டாலர் யூஎஸ்டிசின்னா நம்ம ஸ்டேபிள் காயின் தான். அந்த காயின் இருக்குன்னா இவங்களோட பிளாட்ஃபார்மில் போய் நீங்கள் வந்து லாக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பி பாயிண்ட், அதாவது ஒரு பாயிண்ட் மாதிரி வந்து தராங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூஸ்டரும் வந்து கொடுக்குறாங்க. பூஸ்டர் மீன்ஸ் அந்த பாயிண்ட்டை கொஞ்சம் அதிக பாயிண்ட் எடுக்கிற மாதிரி பூஸ்டரும் கொடுக்குறாங்க. சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணுறாங்களோ அதை பேஸ் பண்ணி பூஸ்டர் அப் டு 10x வரைக்கும் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. ஆனால் கரண்ட்லி வந்து பார்த்திங்கன்னா 2.5x தான் போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து குறைஞ்சிக்கிட்டே போயிட்டுருக்கு. ஏன் காரணம் என்ன அப்படின்னா, இந்த இது போஸ்ட் போட்டு 22ஆம் தான் நம்ம இன்றைக்கி தான் நான் வந்து ஜாயின் பண்ணேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2.5x பூஸ்ட் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இனி ஃப்யூச்சரில் நீங்கள் வீடியோ லேட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா பூஸ்ட் வந்து குறையக்கூட வாய்ப்பு இருக்குது. சரியா? சரி, இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு $1000 நீங்கள் ஸ்டாக் பண்ணி இந்த பூஸ்ட் வந்து பாயிண்ட் வந்து கெயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பி பாயிண்ட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். பூஸ்ட்டை பேஸ் பண்ணி இன்னும் கூட கொஞ்சம் அதிகமாக கூட கிடைக்கும். இதில் எவ்வளோக்கு எவ்வளோ எக்ஸ்பி பாயிண்ட் எடுக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ரியா டோக்கன் வந்து ரிவார்டாக வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரியா? சரி, இதை ப்ராஜெக்ட்டில் மெயினாக நான் ஜாயின் பண்ண காரணம் அப்படின்னா, இன்வெஸ்டர்ஸ் வந்து பெருசாக இருக்காங்க, காயின் பேஸ் வந்து இருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆம்பர், ரோபோட் வெஞ்சர்ஸ், ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் வந்து இருக்காங்க. மேபி இதில் கிடைக்கக்கூடிய சின்ன டோக்கன், லோ அமௌண்ட் டோக்கன் கூட ஒர்த்தாக வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த பர்பஸ்னால நான் வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணேன். சரியா? ஸோ நான் எப்படி ஜாயின் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நான் வந்து $95 வந்து இதில் வந்து லாக் பண்ணியிருக்கேன். மினிமம் 10 USDC வந்து லாக் பண்ணணும். சரியா? ஸோ அப்படி லாக் பண்ணால் மட்டும் தான் இந்த ஏர்ட்ராப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்க முடியும். கரண்ட்லி 2.5x பூஸ்ட் இருக்குது. நீங்கள் ஒன்ஸ் லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பூஸ்ட் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நான் ட்வீட் போடும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பூஸ்ட்டும் வந்து வரும் அப்படின்னு வந்து அப்டேட் வந்து காமிச்சு. ஸோ அதே மாதிரி 48 மணி நேரத்துக்கு ஒருக்கா பூஸ்ட் பாயிண்ட்டும் இருக்குது. ஸோ நம்ம வந்து 2 நாள் தாண்டி வந்து கிளைம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பூஸ்ட் பாயிண்ட்டை வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, ஓகே. இது வந்து USDC தானே, நம்ம பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி நிறைய பாயிண்ட் கிளைம் பண்ணி நிறைய ஏர்ட்ராப் கிளைம் பண்ணலாமே அப்படின்னா பண்ணலாம். இருந்தாலும் நான் இதில் வந்து விட்ரா ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. சரியா? ஈஸியாக வந்து எல்லாரும் டக்குன்னு வந்து நம்ம விட்ரா பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ அவன் பெரிய விட்ரா ப்ரொசீஜர் இருந்தனால நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியுமோ அந்த ஃபண்டை மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் நான் வந்து ஒரு 100 USDC ட்ரை பண்ணேன். கேஸ் ஃபீ அந்த இது எல்லாமே போய் லாஸ்ட்டில் வந்து அரௌண்ட் $96 தான் வந்து எனக்கு வந்து டெபாசிட் ஆச்சு. சரியா? ஸோ இதே மாதிரி நீங்களும் பண்ணுறதா இருந்தால் ஒரு ஸ்மால் அமௌண்ட் வந்து பண்ணிக்கோங்க. $10 பண்ணோன்னா எக்ஸ்ட்ரா ஒரு $2-3 கேஸ் ஃபீஸுக்கெலாம் தேவைப்படும். அதெல்லாம் வந்து நம்ம கன்சிடர் பண்ணிவிட்டு பண்ணிக்கணும். சரி, ஓகே. இதில் வந்து எப்படி டெபாசிட் பண்ணணும், எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா 4 நெட்வொர்க் இருக்குது கைஸ். எத்தீரியம் நெட்வொர்க்கில் உங்கள்கிட்ட USDC இருக்குன்னா சிம்பிள் தான், மெட்டாமாஸ்க் வாலெட்டை கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு USDT ஆட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து டைரெக்டாக டெபாசிட் கொடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட இப்போ தான் புதுசாக பண்ண போகிறீங்க அப்படின்னா, நான் எப்படி பண்ணேன் அப்படின்னா, என்கிட்ட எத்தீரியமில் USDC இல்லை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எத்தீரியம் இருந்துச்சு. ஸோ அதை ஸ்வாப் பண்ணலான்னு பார்க்கும்போது எனக்கு ஃபீஸ் வந்து கிட்டத்தட்ட $10 கிட்ட ஃபீஸே வந்து காமிச்சு. ஏன்னா எத்தீரியம் நெட்வொர்க் ஃபீஸ் அதிகமாக இருக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஆர்பிட்ரம் நெட்வொர்க்கில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா, எக்ஸ்சேஞ்சிலேருந்து எத்தீரியம் வந்து பர்ச்சேஸ் பண்ணி டைரெக்டாக இங்கே வந்து டெபாசிட் பண்ணேன். ஏன்னா ஆர்பிட்ரம் நெட்வொர்க் வழியாக நம்ம டெபாசிட் பண்ணும்போது எத்தீரியம் விட்ரா ஃபீ வந்து எக்ஸ்சேஞ்சில் ரொம்ப ரொம்ப லோவாக தான் இருக்கும். ஸோ ஒன்ஸ் வந்து எத்தீரியத்தை இங்கே ரிசீவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஏஆர்பி ஸ்வாப்னு சொல்லி ஒரு ஸ்வாப் பண்ணுறதுக்கு வெப்சைட் இருக்குது. ஸோ அதில் அதாவது ஆர்பிட்ரம் நெட்வொர்க்கில் ஸ்வாப் பண்ணுறதுக்கு ஒரு வெப்சைட், டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச். ஸோ நான் அதில் என்ன பண்ணேன்னா எத்தீரியத்தை USDCயாக வந்து கன்வெர்ட் பண்ணி ஸ்வாப் பண்ணேன். ஸோ ஒன்ஸ் வந்து ஸ்வாப் பண்ணும்போது எனக்கு வந்து ஓவரால் எல்லா ஃபீஸும் போக எனக்கு வந்து இவ்வளோ தான் வந்து கிடச்சிது, $96. ஸோ அடுத்து வந்து என்ன பண்ணேன்னா டைரெக்டாக மேக்ஸிமம் கொடுத்து லாக் பண்ணி டெபாசிட் வந்து பண்ணிவிட்டேன். ஸோ இப்படி தான் நான் வந்து பண்ணேன். இதில் மேபி நீங்கள் வேறு பாலிகான் நெட்வொர்க்லேயும் பண்ணலாம், ஓபி இந்த நெட்வொர்க்லேயும் பண்ணலாம். எத்தீரியத்தில் கேஸ் ஃபீஸ் அதிகமாக இருக்கும். ஸோ வேறு வழி இல்லைன்னா அப்படியும் கூட பண்ணிக்கலாம். ஸோ எது உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கோ, ஜாயின் பண்ண விருப்பம் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டேரெக்டாக நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி
இந்த விட்ரா ப்ரொசீஜருக்கான லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணி ஃபியூச்சரில் வந்து நீங்கள் வந்து விட்ரா பண்ணிக்கோங்க. சரியா? இதோட ஏர்ட்ராப் வந்து கூடி போனால் ஒரு 1 or 2 வீக்ஸ்க்குள்ளே முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். அந்த டீட்டெயில்ஸ் நான் இனி தான் வந்து செக் பண்ணி பார்க்கணும். ஐ திங்க் May 7 May 8 அந்த தான் மேக்ஸிமம் டேட்டா வந்து இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஜாயின் பண்ண விருப்பம் இருந்து அப்படின்னா இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து ஓரளவு ட்ரஸ்டடான ஏர்ட்ராப் தான். ஏன்னா வந்து நல்ல இன்வெஸ்டர்ஸ் வந்து இருக்கிறதுனால நான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிறதுனால உங்களோட ஓன் ரிஸ்கில் விருப்பம் இருந்தால் மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.